ஹலோ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இன்னொரு சாட்சி சொல்கிறேன். என்னையே நானே மரித்து போக இருக்கும்போது கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் அங்கே ஜெபம் பண்ணவங்க தான் நான் மரித்து போய் கிடக்கும்பொழுது எனக்கு ப்ரேயர் ஆயில் கொடுத்து தான் எனக்கு அந்த ஜீவன் வந்தது. அதுபோல் நானும் போய் கர்த்தர் எனக்கு அந்த சித்தம் வச்சுருக்கிறாரோ என்னவோ தெரில, நானும் போய் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யணுன்ட்டு எனக்கு ஒரு ஏவுதல் எனக்கு தோணுச்சு. என்னை காப்பாற்றின ஆண்டவர் அநேகரை காப்பாற்றுறதுக்காக என்னை பயன்படுத்துறதுக்காக இருந்ததோ என்னவோ தெரிலன்ட்டு நான் என்ன பண்ணேன், ஜபிக்கணும்னு சொல்லி கட்டடத்தில் கேட்டேன். அப்போது ஒரு கழுதை அங்கே கட்டியிருக்கு, எனக்காக வேணும், அவிழ்த்து கொண்டு வாருங்கள்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். ஆயத்த நாளுக்காக அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு. அதே போல் ஆண்டவரே, நான் கழுதை குட்டியுமாக நாங்கள் போகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு துணையாக நீங்கள் தான் வரணும், எங்களுக்கு முன்பாக நீங்கள் தான் வரணும்ப்பா. நான் யார் மேலேயும் நான் கை வச்சு ஜபிக்கலை, ஆனால் நீங்கள் எனக்கு முன்பாக நீங்கள் தான் நிற்கணும்ப்பா, எங்களுக்கு துணை நீங்கள் தான், யாரையும் நம்பி போகலை, உண்மையே நம்பி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மகனும் போகிறோம். போகும்பொழுது அங்கே ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க. ஒயிட் ட்ரெஸ்ஸில் சிஸ்டர்ஸுங்க, பிரதர்ஸுங்க எல்லாம் ஜபிக்கிறவங்க போல். ஒரு சாயந்தர நேரத்தில் நிற்கிறாங்கன்னா ஒரு பிரதர் எங்களை பார்த்துட்டு வேகமாக வந்தார். பிரதர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார். நான் ரெடில்ஸ்லேருந்து வரோம் அப்படின்னது. கர்த்தர் என்னிடத்துல சொன்னார், கழுதையும் கழுதை குட்டியும் வருது, அவங்கள உன்னோட கூட சேர்த்துக்கொள்ளுன்னு சொன்னார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்போ கூட எனக்கு அந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சிலிப்பு உண்டாகுது. தேவன் என்ன அப்படியாக உள்ளே போனோன்னு யாருக்கு போய் ஜபிக்கிறது, எப்படி ஜபிக்கிறதுன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்படிக்கா போங்க, நாங்கள் அப்படிக்கா போகிறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் லேடிஸ்க்கு போய் நான் ஜபிக்க போனப்போ ஒரு அம்மா ஆந்திராவிலேருந்து அங்கே அட்மிட் ஆகியிருந்தாங்க. அம்மா, எனக்கு கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, திடீர்னுட்டு எனக்கு ஜுரம் வந்துடுச்சு, லூஸ் மோஷன் ஆகுது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, இது மாதிரி எனக்கு கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு திரும்பவும் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, என்னான்னு தெரியலம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, அது என்ன கட்டியாக இருந்தாலும் சரி, அது நாமத்தினால அது மறைந்து போகணும் ராஜா, அது மறைந்து போகணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பட்ட சொல்லி நான் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வந்துட்ட போது அந்த அம்மா மறுநாள் ஸ்கேன் எடுக்க போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி வந்துட்ட உடனே லூஸ் மோஷனும் நின்றுச்சு, ஜுரமும் நின்றுச்சு. அப்போது அந்த அம்மா மறுநாள் ஸ்கேன் எடுக்க போகும்போது அந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா, ஏம்மா கட்டி இருந்ததே, ஆப்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தோம், உங்களுக்கு கட்டி எங்கேம்மா போச்சு, கட்டியே காணுமே உங்களுக்கு, இல்லையம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை இன்னும் ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மறுவாரம் நாங்கள் போகிறோம். நானும் என் மகனும் போகும்போது அந்த இடத்துல அந்த அம்மா என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் கர்த்தரை போல வந்தீங்களே, நீங்கள் ஜெர்மன்ட்டு போனீங்க, உடனே எனக்கு அந்த லூஸ் மோஷனும் நின்றுச்சு, ஜுரமும் நின்றுச்சு, அந்த கட்டியும் மறைஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லி அவங்க கை நிறைய பணத்தை எடுத்து அப்படியே மறைச்சி என் கையில் வச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட கொடுக்காதீங்க அந்த பணமோ அந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் இருக்கிற அந்த ஆந்திராவில் இருக்கிற அங்கே சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சில் போய் தேவனை மகிமைப்படுத்திட்டு அந்த காசை காணிக்கை பெட்டியில் போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். சரிம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்னை ரொம்பவும் அப்படி கட்டி பிடிச்சி, என் மகளை போல் இருக்கிறம்மான்னு கட்டி பிடிச்சி அழுதாங்களே, அதோடைய பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை சிஸ்டர். தேங்க்யூ. மெசேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆமென்.